ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ராகுல் யஷு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா தாங்க பண்ண போகிறோம். இதை வந்து சுத்தமாக நெய், எண்ணெய், மில்க் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் கேரட் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். கேரட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம், அதனால தான். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதுக்காக தான். இப்போ நீங்கள் பிளேட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பபிள்ஸ் எல்லாம் வந்து கேரட் வந்து வெந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே கேரட்டோட தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லாவே இழுத்துருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியுதில்ல. நல்லாவே கேரட்டோட கலரும் மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வெந்தது அப்படியே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்ட்டில் வெந்திருக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்பூன் பிரித்து பார்க்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 250 கிராம் கேரட்டுக்கு 50 கிராம் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் ஸ்வீட் கம்மியாக நமக்கு பிடிச்ச மாதிரி தானே சாப்பிடுவோம், அதனால். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அதுவும் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு அதே கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா வந்து மையமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்சராக இருக்கணும். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, குறக்குறப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லாவே வந்து ஒரு நல்லா மையமாக அரைச்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேனே அந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு கடாய்க்கு மாற்றிடலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு பின்னாடி அந்த மிக்சியில் இருக்கும்ல கொஞ்சம், அதை வந்து அப்படியே தண்ணி அலசி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து சிம்மிலேயே வச்சு தான் நீங்கள் வந்து கிளறி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குக்கும் ஆகும், அதே சமயம் வந்து கட்டி கட்டாது, இல்லை கட்டிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லாவே ஒரு கெட்டியாகவே பதம் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, கீயோ ஆயிலோ மில்கோ எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாகவே ஒரு அல்வா கன்சிஸ்டன்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எதுவுமே நம்ம வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவே சுலபமாக நம்ம கேரட் அல்வா சீக்கிரமாக செஞ்சுருவோம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா வீட்டுக்கு நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட்டாக இது இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது நீங்கள் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு டெக்கரேட்டிங்கில் காமிக்கிறேன். சும்மா இந்த சின்ன கரண்டியில் அதை எடுத்து போட்டு பாதாமெல்லாம் போட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.